ஒரு பேன் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு டீஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க. ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் ஏலம், கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு வதக்கு கொடுத்துக்கிட்டாங்க. அதோடு கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கேரட்டை அழகாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சோண்டு கேபேஜையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி அழகாக வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அதில் போட்டு நெய்யில் நல்லாவே வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. தேவையான மசால் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூனுக்கு பிரியாணி பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நல்ல மிளகு பொடி எல்லாம் சேர்த்து நல்லாவே கறி விட்டாங்க. மசால் நல்லா பிடிச்ச உடனே சாதத்தை வடித்து அதை ஆற வச்சுருந்தாங்க. அதை எடுத்து மெதுவாக அதில் போட்டு சாதம் உடஞ்சி போகாதபடிக்கு அழகாக கிளறி கொடுத்தாங்க. கடைசியாக மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி கொடுத்தாங்க. இந்த சாப்பாட்டுக்கு அம்மா எனக்கு ஒரு சைடிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. பாய்.